வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 66 அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று. பிரியமானவர்களே, இந்த இடத்தை பாருங்கள். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. நான் தங்கும்படி எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டுவீர்கள் என்று கேட்டேன். இவ்வளவு அழகான சிருஷ்டிக்கு நிறைந்த இந்த இடத்திலே தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவ்வளவு பெரிய தேவன். நான் தங்கி இருக்கும்படி எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டுவீர்கள் என்று கேட்டவர் இன்றைக்கு 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்தின் வரை, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற வசனத்தின் வரை, கர்த்தர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண அவர் விருப்பப்படுகிறார். வானத்தையும் பூமியையும் படைத்தவர். வானம் எனக்கு சிங்காசனம் என்று சொன்னவர், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர். நான் தங்கி இருக்கும்படிக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டுவீர்கள் என்று கேள்வி கேட்டவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் இருதயத்திலே தங்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். இன்றைக்கும் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு உங்கள் இருதயத்திலே இடம் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையிலே இடம் காணப்படுகிறதா? இதை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, கர்த்தருக்கு இடம் கொடு. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று ஆண்டவர் கேட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20, இதோ வாசல் படியில நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். நான் அவனிடத்தில் பிரவேசித்தேன், அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று தேவன் சொன்னார். இன்றைக்கும் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் எனக்கு உன்னிடத்தில் இடம் உண்டா என்று கேட்கிறார். தேவன் இடத்திலே இன்றைக்கு என்னாலும் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருக்கு இடம் கொடுப்பாயாக, ஆசீர்வாதமாய் காணப்படுவாயாக. God bless you. Amen. Amen.